வணக்கம் அண்டு குட் மார்னிங் டு ஆல். ரொம்ப நாள் கழித்து நான் ராமேஸ்வரம் போகணுன்னு ஆசைப்பட்டேன். நானும் என் ஒய்ஃபும் ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடி ராமநாதபுரமில் இறங்கிட்டு உத்தரகோசமங்கை, திருப்புலானிலாம் பார்த்துட்டு போகலான்ட்டு. சரி போகிறோமே, எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு ஆசையில் தான் போயின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு போகிறது உத்தரகோசமங்கை கோயிலுக்கு தான் போயிருக்கோம். காலங்காத்தாலே கிளம்பி போனதுனால இடம் பார்க்குறதுக்கும் மார்னிங் இது சூப்பராக இருக்குது. இதை பாருங்களேன், இதுதான் உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை கோயிலை பற்றி நிறைய சொல்லணும், ஒன்று சொல்லிகிட்டே வரேன் பாருங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நடுவில் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. ஓகே, திரு உத்தரகோசமங்கை கோவில். இந்த கோவில் உலகத்திலேயே முதலாக தோன்றிய சிவபெருமான் வீட்டு இருந்த கோயிலில் இதான் ஃபஸ்ட்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறான். சூப்பரில். நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் நான் அதை ஒன்றா சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டம். நீங்கள் கோயிலை பார்த்து ரசிச்சுட்டே வாங்கோ. ஆஸ் யூஷுவல் நான் இன்ஃபர்மேஷனை அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இந்த கோவிலில் தான் முதலாக ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். இந்த சிவன் கோயிலில் தான் ஃபஸ்ட்டு கொண்டாடப்பட்டதான். இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே இன்னொன்று சொல்லணும், இந்த கோவிலோட இந்த கட்டமைப்பெல்லாம் பாருங்களேன், என்ன ஒரு நேர்த்தி, என்ன ஒரு ஸ்ட்ரைட்டு. எப்படி தான் இந்த காலத்தில் அந்த இன்ஜினியர்ஸ்லாம் எப்படி தான் இதை பண்ணியிருக்காங்களோ, இதை சொல்ல என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படி இருக்குது இதை பார்க்குறதுக்கு, சான்ஸே இல்லை. இதுவே இப்படி இருக்கு. ராமேஸ்வரம் போயிருந்தேன், அது அதுக்கு மேலேயும் இருக்குது, சான்ஸே இல்லை. இந்த கோவில் பாருங்களேன், ஆண்டவனோட அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அது மாதிரி இந்த கோவிலோட சிறப்பும் பெருமையுமா. ஏன்னா இந்த கோவில் கட்டி மோர் தென் 3000 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதான். 3000 இயர்ஸ்க்கு மேலே கட்டினதில் அந்த மரம் இழந்த மரம் தான் இது கோயிலோட தலைவிஷம். இழந்த மரத்துலேயே எழுதியிருக்கா 3000 இயர்ஸாக அந்த மரம் இருக்குது. அது காட்டுறேன் பாருங்கள், பார்க்கும்போது பாருங்கள். இதை பற்றி சில இதுவும் இருக்குது. அதாவது இந்த திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, காசியில் இறந்தா முக்தி, அண்ணாமலையில் நினச்சாலே முக்தி அப்படிங்கிறால. இங்கே ஒன்று போட்டிருக்கு, இங்கே இந்த உத்தரகோசமங்கை மண்ணை மிதிச்சாலே முக்தி அப்படின்னு போட்டிருக்கு. ஆதி காலத்தில், அதுவும் நவகிரகங்கள் அதெல்லாம் அறியப்படாத காலத்தில் வெறும்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இது மட்டுமே கிரகங்களாக இருக்குது. இதை வச்சே நம்ம சொல்லலாம் இந்த கோயில் ரொம்ப மிக மிக பழமையானதுன்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா, 3000 இயர்ஸ்க்கும் மேலே, அதுக்கு மேலே எங்கேயுமே ரெக்கார்ட் இல்லையா. எந்த அளவுக்கு பழமனும் தெரியல. 3000 இயர்ஸ்னாலே சும்மா இல்லைப்பா, 3000 இயர்ஸுங்கிறது எங்கேயோ இருக்குது. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களோட ரகசியத்தை இங்கே தான் உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால தான் இந்த கோவில் உத்தரகோசமங்கை அப்படின்னு பேர் வந்திருக்கு. உத்தரன்னா இந்த ருத்ரம், கோசம் மங்கை, கோசம்னா உபதேசம், மங்கைக்கு இங்கு வேதங்களான ருத்ரத்தை உபதேசம் பண்ணதுனால இங்கே உத்தரகோசமங்கைன்னு இந்த கோயிலுக்கு பேர் வந்திருக்கு. இங்கே சுவாமி நமக்கு மங்களநாதர், அதாவது மங்களேஸ்வரராகவும், தாயார் மங்களேஸ்வரியாகவும் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறா. இந்த கோயிலை பற்றி இன்னொரு ஸ்வீட் நியூஸ் படித்தேன். அதாவது மகாபாரத போர் 5100 ஆண்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கிமு 3100. அப்போ தான் பரீட்சித் மகாராஜன் காலத்தில் கலிகாலம் பிறந்தது அப்படின்னு சொல்கிறான். அந்த காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்குன்னு போட்டிருக்கு டீட்டெயில்ஸ். இதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் ராமர் காலம். இந்த ராமர் காலத்தில் ராமர் இங்கே வணங்கிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறான். அதோட என்னென்னா ராவணனோட மேரேஜ் இங்கே தான் நடந்திருக்குன்னு சொல்கிறா. அதுக்கேற்ற மாதிரி மேலே அந்த கல்வெட்டும், அந்த ராவணனோட கல்வெட்டும் இருக்குது, கல்யாணம் ஆகிற மாதிரி. அது நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு வரும்போது நான் அது கரெக்டாக சொல்கிறேன். டீட்டெயில்ஸ்லாம் ஒன்று படிக்க ரொம்ப ரொம்ப ஏதோ ரொம்ப பழைய காலத்து கோயிலுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஆனால் கோயில் அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது இதை பாருங்களேன், இந்த பியூட்டி, அந்த கலர் திங்ஸும் இதுவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. குட், ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. மெயின்டெனன்ஸ் இந்த இடம்லாம் சூப்பர். இன்சைட் டெம்பிள்லாம் எக்ஸலண்ட். கிராமம் தான், கம்ப்ளீட் கிராமம் இது. பாருங்களேன், என்ன கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த நான் சொன்ன மாதிரி அந்த கட்டின நேர்த்தி தான்.
அந்த காலத்தோட அந்த இதுவே வேறு போல் இருக்கு. நம்ம இன்னும் அந்த லெவலுக்கே போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி தான் கட்டியிருப்பாங்களோ, நினைக்கும் போதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. சொல்ல தான் முடியும், எப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியல. படித்து எவ்வளோ தான் தெரிஞ்சுக்கிறது. இன்னொரு ரொம்ப பழமையான ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் கேளுங்களேன். ராவணன் அந்த மண்டோதரி அவள் இருக்கா இல்லையா, அவள் வந்து கல்யாணம் பண்ணிட்டா ஒரு நல்ல சிவபக்தனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கா. அதுக்கப்புறமா இந்த கோயிலில் வந்து ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி அவள் வழிபட்டாள்னும் அதுக்கப்புறமே ராவணனோட கல்யாணம் ஆயிருக்கு. அதை ராவணன் கரம் பிடித்தாள் அப்படின்னு சொல்கிறான். சூப்பர்ல. இந்த மாதிரி கோயிலெலாம் தெரிஞ்சுட்டு எனக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அதை நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிற அர்ச்சகர்களோட கூற்றுப்படி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணம் வந்து இந்த மங்களேஸ்வரர் சன்னதியில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தனை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து இந்த ஊரில் இருக்கிற மங்களேஸ்வரர் ஆகிய சிவபெருமான் வந்து ராவணன் கையில் வந்து பாலசிவனாக தவண்டதாக ஒரு கதையும் இருக்கான். அப்போனா பார்த்துக்கோங்களேன், அவரோட காலத்திலேயே வந்து இந்த கோவில் இருந்திருக்கு. இங்கே கோவில் வாசல் இருக்கிற இடம் வரைக்கும் தான் இடத்துல தான் கடலே இருந்ததும். ஆனால் இப்போ தான் அந்த கடல் வந்து அப்படியே பின்வாங்கி போய் பின்னால் இருக்கிற ஏர்வாடி அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்துலேயே அங்கே போயிடுது. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, சிவபெருமான் வந்து அந்த வளைவாணனாக உருவெடுத்து இங்கே தான் வந்து சுறாவை அடக்கினாராம். சுறாவை அடக்கி மீனவ பெண்ணான மங்களேஸ்வரியை இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டாராம். ஞாபகம் வருதா? திருவிளையாடல் படம் அதே தான், சேம் அதே இந்த பகுதி தான் திருவிளையாடல் படம். நான் உத்தரகோச மங்கை பேருக்கு வந்து முன்னால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. இப்போ படித்ததுல தான் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. என்னென்னா, பிரணவ மந்திரத்தை உபதேசம் வந்து அவர் இங்கே தான் பண்ணியிருக்கார் அம்பாளுக்கு. என்னென்னா, உத்தரவுனா என்னென்னா உபதேசம், இது கோஷம்னா என்னென்னா ரகசியம். அதாவது அந்த பிரணவ மந்திரத்தை ரகசியத்தை இங்கே வந்து உபதேசம் பண்ணதுனால, மங்கைக்கு உபதேசம் பண்ணதுனால இது உத்தரகோச மங்கை அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதுதான் வந்து இந்த கோவிலோட வரலாறு, கோவில் உருவான வரலாறு எல்லாம். இன்னொரு மெயின் திங், இந்த கோவிலில் தான் மரகதலிங்கம், அதாவது மரகத நடராஜர் இருக்கார். இவர் வந்து எல்லா நாளும் வந்து மரகத நடராஜருக்கு வந்து நமக்கு வந்து தரிசனம் இருக்காது. ஏன்னா வருடம் பூரா வந்து அவருக்கு வந்து சந்தன காப்பு தான் இருக்கும். அபிஷேகம் வந்து மரகத நடராஜுக்கு ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள் தான் பண்ணுவாள். நிறைய பேர் பயங்கர கூட்டம் வந்து மரகத நடராஜர் பார்க்குறதுக்கு அந்த டைமில் வருமா. அது எப்போன்னா, கரெக்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, அது வந்து ஆருத்ரா நாள்னு பார்த்துட்டு அந்த நாளைக்கு வந்து நிறைய பேர் ஏமாந்துட்டு போகிறவாள்லாம் இருக்கா. அப்போ வந்து சந்தன காப்பு போட்டு மூடிடுவா. எப்போ மரகத இதில் பார்க்க முடியும்னா, இந்த திருவாதிரை இருக்கு இல்லையா, திருவாதிரைக்கு முதல் நாள், திருவாதிரை அன்னைக்கு அல்ல, திருவாதிரைக்கு முதல் நாள் வந்தால் நடராஜரை மரகதலிங்கத்தை ஃபுல்லாக பார்க்கலாம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்தா அவ்வளோ கோடி புண்ணியமோ. இங்கே மரகதலிங்கத்துக்கு வந்து இரவா நிலை பெற்ற மாணிக்க வாசகரே இங்கே வந்து இறைவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் செய்வதாக ஐதீகமோ. அதனால தான் அவரோட சிலை இங்கே வந்து இந்த ராஜகோல சிலை, மரகதலிங்கம் அபிஷேகம் செய்யும் இடம், அப்புறம் உமாமகேஸ்வரர் சன்னதி, அதில் அந்த 3 கோட்டுக்கும் நேர்கோடாக இருக்கும். நான் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இன்ஃபர்மேஷன் நான் முதல்லையே சொல்லிட்டேன், அது வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 32 வகையான அபிஷேகம் அதி அமக்களமாக நடக்குமா. இதெல்லாம் கண்டிப்பாக என்னென்னு டைமிங்லாம் கேட்டு வச்சுட்டு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடணும். ஆனால் பயங்கர ரஷ் இருக்கும்னு சொல்லியிருக்கா. ரொம்ப காலம்பரியே போயிட்டதுனால அங்கே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லையா, அதனால் உள்ள அந்த மரகத நடராஜர் அவர் பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சும்மா வீடியோகிராஃபி சும்மா எடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற அலோவ் பண்ணுறது பாருங்களேன். இதுதான் அது. இதில் கண்ணில் தெரிய வரைக்கும் தான் இப்படி தெரியறது, உள்ளெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த கோவிலோட டைமிங்னு பார்த்தோன்னா காலம்பரை 5 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். சுவாமிக்கு காலம்பரை 5:30 மணிக்கு, 8 மணிக்கு, 10 மணிக்கு, அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு, ராத்திரி 7 மணிக்கு, 8 மணிக்கு எல்லாமே வந்து பூஜை நடக்கும்.
இது தாயாருக்கு வந்து இங்கே காலம்பரை 6 மணிக்கு, மத்தியானம் 12:30 மணிக்கு, சாயங்காலம் 5:30 மணிக்கு பூஜை நடக்கும். இந்த மரகதலிங்கம் கிடச்ச கதையும் நல்லா இருக்குது. அதாவது மீன் பிடிக்கிறவர் வந்து உள்ள கடலில் போகும்போது பயங்கர சூறாவளி காற்றடிச்சு கடைக்கு வந்து திக்கும் கொடாகி போய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டாலாம். அந்த இடத்துல வந்து அடித்த காற்றுல வந்து படகுல வந்து ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அதில் உயர்ந்துருத்தான். இவள் திருப்பி கஷ்டப்பட்டு தேடி இடத்த கண்டுபிடிச்சி அவள் ஊர் மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் இது இருக்கே கல் இருக்கேன்னு சொல்லி கல் இருக்கேன்னு சொல்லி அங்கே வச்சுருக்கா. அப்புறம் நான் வரவா போகிறவாலாம் அந்த கல்லில் மீச்சின்னு போயிருக்காளாம். போனதில் அதான் படிக்கல்லாக வச்சுருக்கா. போனதில் அந்த பாசியெல்லாம் போய் ரொம்ப அப்படியே கடைசியில் ஜொலிக்க ஆரம்பிச்சிருத்தான். அது அந்த கல்லை வந்து பாண்டிய மன்னர்கிட்ட கொடுத்து பாண்டிய மன்னர் ஒரு சண்முக வடிவேலர் அப்படிங்கிற ஒரு சித்தரை வச்சு பண்ணின சிலை தான் இந்த மரகத நடராஜர். அப்புறம் அந்த மாணிக்கவாசகர் ஆலயம்னு சொன்னேன் இல்லையா, அதை பாருங்க, இதுதான் இது இங்கே இவர் தான் வந்து எல்லா 3 காலமும் பூஜை பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணுறதா ஐதீகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கோவிலோட தலவிருட்சம் இழந்த மரம் 3000 வருஷம் ஆனதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை பாருங்களேன். இந்த வருஷம் இங்கே போடப்பட்டிருக்கா பாருங்க, 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு. இந்த இழந்த மரம் தான் 3000 வருஷமாக இங்கே இருக்குது. கோயிலோட தலவிருட்சம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மரம் அது அதோட அருமை பெருமைலாம் நமக்கு இங்கே இருக்கிறதுனால எனக்கு தெரியல. அதனால் அந்த மரத்தை வந்து சுற்றி பார்த்துருந்தேன். அப்படி என்னதான் இருக்குது இந்த மரத்தில், ஏதுதான் இருக்குன்னு. நிறைய விதையெல்லாம் கீழே விழுந்துருந்தது, நிறைய இதுவாக இருந்தது. எப்படி எனக்கு சொல்லி விவரிக்க தெரியல. அதனால் தயவு செஞ்சு சான்ஸ்லாம் கிடச்சதுன்னா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்க. நல்ல சூப்பராக இருக்கும். போனாலே தான் தெரியும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட பியூட்டி. நாங்கள் போகிறதுக்கு ஒரு ஒன் டே 2 டேஸ்க்கு முன்னாடி அங்கே வந்து பயங்கர புயல் மழையா, அதனால் ஃபுல்லாக தண்ணி. அதனால தான் அவ்வளோவா கூட்டமாகவும் இல்லை. இந்த தண்ணியில் இந்த கோயிலோட குளம்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக ரொம்ப இருக்குது பாருங்களேன். தண்ணியெலாம் வந்து செம்மையாக இருக்குது. நாங்கள் அதுக்கப்புறமா போனோம், ஒவ்வொரு கோயிலையும் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோயிலில் பார்க்குறதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த சுவாமிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களாமும் சான்ஸ் கிடந்ததுன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப பெருசு, அவ்வளோ மன நிம்மதி கிடைக்கும். சொல்லி இது இல்லை, டெஃபினெட்லி இங்கே போனாலே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம், நானும் என் ஒய்ஃபும். யார் போனாலும் என்ஜாய் பண்ணுவேன். ஓகேயா? டெஃபினட்டாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன். என்ஜாய் பண்ணியிருந்தேன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.